ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் வெந்தய மிளகாய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மெயினாக வெந்தயம், மிளகா வத்தல், தேங்காய் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. ஸோ மிளகாத்தல் வந்து ஒரு 6 மிளகாத்தல், 1 மூடி தேங்காய் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கணும். நான் அரைக்கிறதுக்கு போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து பொரிச்சு கொட்டுறதுக்கு நல்ல தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் தண்ணி, உப்பு, புளி தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோ. புளி வந்து இப்போது 1 மூடி தேங்காய் அரைச்சி நம்ம குழம்பு வைக்கிறோன்னா ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துக்கணும். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதுக்கு வந்து வந்து நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ அவ்வளோதான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு இந்த கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அலம்பி நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கலாம். லைவ் ரெக்கார்டிங்கே இருக்கட்டும்னு நினச்சேன், ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போடுறேன். போட்டு தேவையான அளவு தண்ணி, என்னோடய எல்லா வீடியோஸும் ப்ரீவியஸ் எல்லா வீடியோஸுமே நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் இல்லாமல் லைவாக அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் ஸ்டார்டிங்கில் நான் இன்க்ரீடியன்ஸ் சொன்னதுலேருந்து நம்ம இது வரைக்கும் நான் பண்ணது வந்து லைவ் ரெக்கார்டிங்கில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டில் பயங்கர நாய்ஸாக இருக்குது. ஏன்னா காத்தால் சமைக்கிற டைமில் எப்போவுமே குழந்த வந்து என் கூடயே உட்காண்ட்ருப்பான் கிச்சன்லேயே. அதனால் ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னா நானே இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ வரைக்கும் நானே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா சமைக்கலை இப்போதைக்கு. ஸோ நீ அடுத்து தான் வருவா. அதனால் அம்மா கூட உட்காந்துட்டுருக்கான். அதனால் 2 பேரும் எந்தவோ பேசிகிட்டே இருக்கா. ஸோ இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு நான் கொதிக்க விட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம குழம்புக்கு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எப்படி அரைக்கணும், அதுக்கு எப்படி வறுக்கணும்னு காட்டுறேன். இப்போ நம்ம மிளகாவத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வறுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துப்போம். வெந்தயம் வந்து எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும் முதலியே. நான் வந்து இன்றைக்கி வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வெந்தயம் நான் மொத்தமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருவேன். அதை தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். மிளகாவத்தில் வறுக்கிறதெல்லாம் என்னால் சிங்கிளாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது. அதனால் அம்மாவை தான் இப்போ கூப்பிட்டேன். தாத்தாவும் கோவில்லேருந்து வந்தாச்சு, அதனால் தாத்தாட்ட இருந்தான். அதுக்குள்ளே ஏதோ முரண்டு அடிக்கிறான். அதனால் அம்மா போயிட்டா. மறுபடியும் இப்போ நான் தான் வறுத்துட்டுருக்கேன். தேங்காய் அரைச்ச குழம்புல வந்து இன்னும் 2 வெரைட்டி பண்ணுவாள். அது வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வெந்தயம் மிளகாய் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பீட்ரூட் தோரன் பண்ணினேன். ஸோ அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வறுத்துட்டு எப்பவும் போல் இந்த இருப்பு சட்டியோடு அப்படியே வச்சுருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போது வந்து குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகா வத்தல் வறுத்து வச்சுருக்கிறது, அப்புறம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ட்ரையாக வறுத்துருக்க வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிட்டாச்சு. நல்லா மெளகூனாக அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம அரைச்சது, சரியா? ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது குழம்பு இல்லையா. ஸோ நல்லா மையாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காயை வந்து இந்த தான் வெந்து வச்சுருக்கோமே அதில் போட்டுடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், காய் வந்து வெந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சிட்டு
இதில் எல்லாமே நம்ம புளி உப்பு எல்லாம் போட்டுட்டு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி அதை பதைய வச்சு இறக்கணும். ஸோ இப்போ மிக்ஸி ஜார் அலம்பின தண்ணியும் நம்ம விட்டுக்கலாம். அதில் இப்போ புளி அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி விட்டுக்கிறோம். புளி உப்பு ரெண்டுமே முதல்ல போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு வேறு தான் போட்டேன்னா இதே மாதிரி தான் வேக வச்சுக்கணும். வெண்டைக்காய் சேர்த்தா மட்டும் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இது வந்து என்னென்னா புளி உப்பு ரெண்டுமே போட்டுட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு இப்போவே இது பண்ணிடக்கூடாது. முதல்ல டேஸ்ட் புளி உப்பு விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மொத்தமாக கொஞ்சம் சூடு வந்த உடனே பதைய வச்சுட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். இது கொதிக்கப்படாது. கொதிச்சா தேங்காயும் தண்ணியும் திரி ஆகிடும். இந்த குழம்புக்கு தான் வந்து நான் இன்றைக்கி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இது போக வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 5 காய் தான் பேசிக்காக போட்டு வைப்பா. இந்த காய் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக போட்டு குழம்பு வைக்கலாம், மிக்சடாக போட்டும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பதஞ்சு வருது. இந்த மாதிரி சைடில் பபிள்ஸ் வந்து சூடு வந்த உடனே இறக்கிடலாம். இப்போது இதுக்கு பொரிச்சு கொட்டுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இதை வந்து அப்படியே குழம்புல விட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.